கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு உங்களை அழைக்கிறார், அன்போடு அழைக்கிறார். என் பிள்ளைகளே, என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இரு கரங்களையும் நீட்டி ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். யாராக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், என்ன ஜாதியாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவர் உங்களை மன்னிக்க அவளோடு காத்திருக்கிறார். நான் பாவி, இந்த பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று நீங்கள் உங்கள் பாவங்களை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை அணைத்து கொண்டு உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் பாவிகளை நேசிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எல்லாரும் பாவிகளை நேசிக்க மாட்டார்கள் இல்லையா? ஆனால் என் தேவன் இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசித்து அவர்களுக்காகவே தன்னுடைய ஜீவனை விட்டார். இந்த அன்பான தேவனை என்ன என்று சொல்வது? இந்த அன்பான தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரிடத்திலே வரும்போது தான் அவர் யார் என்று, எப்படிப்பட்ட அன்பான தேவன், எப்படிப்பட்ட தேவன், அவர் வானத்துக்கு பூமிக்கும் உடைய தேவன், சர்வத்தையும் படைத்து சர்வத்தையும் ஆளுகிற தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அது மட்டும் இல்லை, அன்பிலே அவரை போல பெரியவர் யாருமே இல்லை. இரக்கத்திலையும் அவரை போல ஐசீர்வாதத்திலையும் அவரிடத்தில் வந்தவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களை, இன்றைய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.